வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வெண்டிங் மிஷின் பிஸ்னஸ் பிளான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மிஷின்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது பிளேலிஸ்ட்டில் தனியாகவே மிஷின் ஒரு இது போட்டிருப்போம். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். அதை போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இது பார்க்கக்கூடிய இந்த வெண்டிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம். ஸோ எந்த லேபருமே தேவையில்லை. ஸோ இந்த மிஷினை வந்து நம்ம வாங்கி நம்ம ஒரு பிளேஸில் நல்ல பப்ளிக் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் நம்ம வச்சோன்னா நல்ல லாபத்தை நம்ம எடுக்க முடியும். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இதனுடைய ப்ராஃபிட் என்ன, இதில் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வெண்டிங் மிஷினில் பார்க்க போகிறோம். மிஷின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வெண்டிங் மிஷின் நிறைய பேர் தெரியும். ஸோ தெரியாதவங்க தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஹாஸ்பிட்டல், காலேஜஸ் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு. ஸோ இந்த வெண்டிங் மிஷின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்நாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த QR கோடு யூபிஐ அதை பயன்படுத்தி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த மிஷினில் வந்து அந்த ஸ்நாக்ஸ் அந்த பாட்டில்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். இதுதான் வெண்டிங் மிஷின். இந்த வெண்டிங் மிஷினுக்கு எந்த விதமான லேபர்ஸ் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஒரு கரெக்டான ஒரு சூஸ் பண்ணி ஒரு இடத்துல ஒரு ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் இல்லை பப்ளிக் நிறைய கூடுற இடத்துல நம்ம வச்சாலே போதும். ஸோ இதை வச்சு பல பேர் வந்து நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸை தான் நான் உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்தப்படுறேன். இந்த வெண்டிங் மிஷின் ஒரு மிஷின் மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். வெண்டிங் மிஷினுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம அந்த மிஷினை வாங்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மிஷினை வாங்குகிறோம். வாங்கிட்டு நம்ம சூஸ் பண்ணணும் எந்த லொக்கேஷனில் அப்படிங்கிற சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ஹாஸ்டலோ, ஒரு காலேஜோ, ஸ்கூலோ, இல்லை வந்து ஹாஸ்பிட்டலோ, இல்லை வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ, ஏர்போர்ட்டோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்த நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி அவங்ககிட்ட நம்ம என்ன மாதிரியான டீல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மிஷினை நாங்கள் வைக்கிறோம். ஸோ இந்த மிஷினுக்கு மந்த்லி நாங்கள் பே பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், மந்த்லி பே பண்ணால் எவ்வளோ சார் பே பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காலேஜ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வந்து வச்சுருக்காங்க. அது ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த காலேஜ் அந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் இருக்கக்கூடிய, நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல். ஸோ அங்கே வந்து இந்த மிஷினை வந்து வைக்கிறாங்க. அந்த மிஷினுக்கான மந்த்லி வாடகை எவ்வளோ பேசுகிறாங்கன்னா 1600 2000 வரைக்கும் பேசுகிறாங்க. அதாவது 2000 மினிமம் நீங்கள் ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு மிஷினுக்கு 2000 மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ குறைஞ்சது 1600 இல்லைன்னா அப்படி ஸ்டார்ட். ஸோ நம்ம அவங்களுக்கு பே பண்ண வேண்டியது ஒரு 1600 2000 வச்சுக்கோங்களேன் ஒரு மிஷின் மூலமாக. பட் அந்த ஒரு மிஷின் மூலமாக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 6000 7000லேருந்து 20,000 வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எந்த விதமான லேபர் சார்ஜ் எதுவுமே இல்லாமல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த வெண்டிங் மிஷின் மூலமாக வந்து நீங்கள் பார்க்க முடியும்.